மாற்ற மாட்டான். இந்த எழுதி போட்டிருக்கான், மனித கழிவே மனிதனே அகற்றும் அவல நிலை. இந்த மாதிரி ஒரு கேவலமான சூழ்நிலையை எழுதி போட்டது இந்த அரசியல்வாதிகளும் அரசு பொதுத்துறை சேர்ந்த கேவலமானவங்க தான். ஏயா ஒரு தாய் குழந்தைய பெத்துறா, அது 24 மணி நேரம் பேண்டுக்கிட்டும் மோண்டுக்கிட்டும் என்ன நாசக்காடு வருது. அந்த தாயோடைய சிறந்த பெருமையை நீ சிந்திச்சு பாரு. அப்போ வாறுகால் தள்ளுறவங்க எல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சிறந்த முறையில் 30,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லி மாசம் அவங்களுக்கு 20 வருடம் தான் வேலைன்னு சொல்லி மிக சிறந்த அளவில் ஒரு சட்டத்தை இது பண்ணா அந்த செயலை செய்யறதுக்கும் நல்லா வருவாங்க. ஆனா ஒன்னையா ஐயா நகராட்சியில உள்ளவங்கள நல்லா யோசிச்சுக்கோங்க. மேல் இடத்துல தகவல் சொல்லுங்க. நீ மேல இடத்துல சொல்ல முடியாது, சொன்னேன்னா உன் பேண்ட் கிழிஞ்சிரும். ஏன்னா அதனால உனக்கு அந்த திறமையும் கிடையாது. என்ன செய்ய, தெண்டங்களோட வாழ்ந்துக்கிட்டு மாதம் தேதியான சம்பளத்தை வாங்கிட்டு பொழப்ப நடத்தி போய்கிட்டு இருப்போம் தான் உங்க சூழ்நிலை இருக்கும். ஏன்னா அதுக்கு ஆதரவா மக்கள் இருக்காங்க. நாங்க தயாரா இருக்கோம்யா. எங்கிட்ட 50,000 பேர் வேலைக்கு தயாரா இருக்கோம். தமிழகத்துல மனித கழிவே மனிதனே நாங்க அல்ல தயாரா இருக்கோம். உத்தரவு நீ கொடுக்க தயாரா? என்னையா மனித கழிவு? அப்போ ஒரு பொம்பளை ஒரு 3 வயசு வரைக்கும் பிள்ளைய குண்டிய கழுவி பீ அள்ளி மோத்தர் தள்ளி அவங்க அம்மா அப்பா வயசானவங்க பேண்டு மோண்டு வேஸ்ட்டுக்குன்னா அஸ்தாலமான இதுலாம் கலசரவெல்லாம் பொம்பளை அவ மனுஷி இல்லையா? அப்ப இன்னையில இருந்து பொம்பளை குண்டி கழுவ மாட்டான்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்கடா. ஏய் நாய்களா, யோசிங்க, கொஞ்சமாச்சும் யோசிங்க. ஒரு தாய்க்கு இருக்கிற புனித உணர்வு தாண்டா அந்த வார்கால கிளீன் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுடைய நிலைமையை உயர்த்தி காட்டு. அந்த வேலைக்கு வருவான், முன் வருவான். நாளையில இருந்து இந்த போட வைக்காதீங்க. உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு உத்தரவு கொடு. இந்த விருதுநகர் நகராட்சியை கேட்கிறேன். நாளையில இருந்து இந்த ஊர்ல 1000 பேரை மனித கழிவே மனிதனை அல்றதுக்காக கொண்டு வர்றேன். நான் சொல்ற சட்டத்திட்டங்கள் படி கட்டுப்பட்டு போனேனா என்ன பேசுற? ஒன்னே மாத்தணும், நம்ம தான் மாத்தணும். அவன் வேலையை அவன் தான் செய்யணும். ஒவ்வொரு மக்கள் சமுதாயத்தையும் யாரையும் இழிவுபடுத்துறதில்ல. தாழ்த்தப்பட்ட மக்கள்னு தாழ்த்தப்பட்ட மக்களை ஏன்டா நீயே சொல்லி 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 தாழ்த்தப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட நிலைக்கு நீ கொண்டு போய்கிட்டு இருக்க? எங்க அமைப்பில் உட்காந்துருக்காங்கடா எல்லாருமே தாழ்த்தப்பட்ட மக்கள். எல்லா சாதியிலையும் ஆள் உட்காந்துருக்காங்க. யோசிச்சு பாரு. செருப்பு தைக்கிற விகேசி கம்பெனி இன்னைக்கு பாரு எத்தனை கோடி சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கான். யோசிச்சியா? அவன் 30 ரூபாய்க்கு செருப்பை தயார் பண்ணி 200 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா இதை தட்டி கேட்க வேண்டிய அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. விளம்பரம் போடுறான். என்ன விளம்பரத்தையா தடுத்து நிறுத்துறாங்களா? நிறுத்த மாட்டான். இதெல்லாம்